திரங்கானுவில் கம்போங் கொங்தொக் நசிக்கில் வீடொன்றில் ஏற்பட்ட தீயில் தமது மாற்றுத்திறனாளி மகனை காப்பாற்றும் தாய் ஒருவரின் முயற்சி தோல்வியில் முடிந்தது. அந்த துயரச் சம்பவத்தில் அவரது மகன் தீயில் பலியானார். நேற்றிரவு 10:50 மணிக்கு தீ பரவிய போது 59 வயதான அந்த பெண்மணியும் கணவரும் வீட்டின் கீழ்த்தளத்தில் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் 41 வயதான அவரது மூத்த மகன் மேல்தளத்தில் உள்ள படுக்கை அறையில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. தீ விபத்து குறித்து எச்சரித்து அங்கிருந்து தப்பிச் செல்லுமாறு பொதுமக்கள் கூச்சலிட்ட பின்னரே அந்த மாது நிலைமையை உணர்ந்துள்ளார். படுக்கை அறை கதவை திறந்தபோது மேல்தளத்திலும் கீழ்த்தளத்தின் பல பகுதிகளிலும் தீ கொழுந்துவிட்டு எரிவதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரது கணவரை காப்பாற்றியுள்ளனர். வீட்டிற்கு வெளியே வந்த பிறகுதான் தமது மகன் மேல்தளத்தில் தூங்கிக் கொண்டிருந்தது நினைவுக்கு வந்து எழுப்புவதற்காக உடனடியாக மீண்டும் வீட்டினுள் சென்றுள்ளார் அந்த தாய். உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்த மகனின் படுக்கை அறை கதவை தட்டியபடி 3 முறை தீயை எதிர்கொண்டு உள்ளே செல்ல முயன்றும் தம்மால் மகனை காப்பாற்ற முடியவில்லை என அவர் சோகத்துடன் கூறினார். 4 உடன்பிறப்புகளில் மூத்தவரான மரணமடைந்த நபர் கற்றல் குறைபாடு கொண்டவர். அவர் நீண்ட காலமாக வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லையாம். கடந்த சில நாட்களாகவே தம் மகன் சரியாக சாப்பிடாமல் அமைதியாக இருந்ததாகவும் பெரும்பாலான நேரத்தை தன் அறையிலேயே கழித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்தீயில் அவரது வீட்டில் இருந்த அனைத்தும் எரிந்து சாம்பலாகின. இவ்வேளையில் தகவல் கிடைத்து சம்பவ இடத்தை சென்றடைந்த உயிரிழந்த ஆடவரின் தங்கை தமது அண்ணனின் மரணத்தை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை என கூறியுள்ளார். நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு